மேஷ ராசி மேஷ லக்னம் இதை பொறுத்த வரையுமே மார்ச் மாத பலன்கள் 2026 கிரக சேர்க்கைகள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, கிரக அடைவுகள் என்ன, இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை இது ஒரு நெருப்பு தத்துவ ராசி. பொதுவாகவே கோபத்தை அதிகமாக வெளிக்கட்டக்கூடிய மேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கோபம் எல்லாமே பறந்து போய் பல நாள் ஆச்சு மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசு நெகிழும்படியான பல விஷயங்களை செய்யக்கூடிய ராசி, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி மகிழ்விக்கக்கூடிய ராசி, ஒரு முறை விரும்பினா உயிரவே கொடுக்கக்கூடிய ராசி. அதனால் மேஷமெல்லாம் லவ் பண்ணுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அதில் விட்டுட்டு வெளியவே வர முடியாது. இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இது என்னடா இது அப்படின்னு சலிப்பு தட்டாமல் தொடர்ந்து ஒரு 5 வருஷம் ஆனாலும் 6 வருஷம் ஆனாலும் திருமண வாழ்க்கையை போராடி தக்க வச்சுக்கக்கூடிய ராசி எதுனா இதுதான். நலவங்கட்டவன் பார்க்காம பழகிடுவாங்க. அந்த பழகிறனாலே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். கள்ள கவடம் அப்படிங்கிறது துளியுமே இருக்காதுங்க. நான் இப்படி தான், நீ பேசுனா பேசு, இல்லைன்னா போயிட்டே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க, யோசிக்காமல் பேசிடுவாங்க. ஏன் பேசிட்டோம் அப்படின்னு வருத்தமான படமாட்டாங்க. நம்ம ஒன்று சொன்ன ஒரு ஹோப்பை கொடுத்தோம், அந்த ஹோப்பை நோக்கியே திருப்பியும் போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி எதுனா இந்த மேஷம்தான். யோசிக்கவே மாட்டாங்க. அந்த முடிவு தவறா இல்லை சரியா அப்படின்னு கூட யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேராலையும் அவமானப்பட்டுட்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய ராசின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குரோத்தோ ஒரு வளர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் இவங்க உழைப்பை அடுத்தவங்க வாங்கி சாப்பிட்ருக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இதெல்லாமே இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் மேஷத்தை கேட்டால் 10 நிமிஷம் புலம்புவாங்க, அடுத்தது 10 நிமிஷம் வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷனான பர்சன். இத்தனை நாளாக இவங்களுக்குன்னு உழைச்சி இவங்க என்ன சம்பாதிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான், பெரிய கேள்விக்குறி. தனக்கு என்னன்னு யோசித்ததை விட அடுத்தவங்களுக்கு என்னன்னு யோசிக்காதது தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க இன்றைக்கி பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பு அடைஞ்சக்கூடிய ராசி. இன்றைக்கெல்லாம் செட்டில் ஆகிருக்க வேண்டிய ராசி இன்றைக்குமே சின்ன சின்ன பணத்துக்குமே போராடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை கண் கலங்கி ஒரு நாட்களும் கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ராசி. என்னதான் கண் கலங்கினாலும் என்ன ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் செவ்வாய் பகவான் இருக்கிற வரையும் இந்த ராசியை பொறுத்த வரையும் அசைக்கவே முடியாதுங்க. முதல் மேஷத்தை பொறுத்த வரையுமே காலபுருஷனுக்கு முதல் ராசி. அப்போ எங்கேயுமே எதுலேயும் நீங்கள் நிற்கிறவங்க பொருளாதாரத்தை மட்டும் கீழே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. திருமண வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, 1000 விஷயங்கள் கஷ்டப்பட்டாலும் திருமணத்தை இது வேணும், இது பண்ணிக்கலாம், அல்லது இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்காக இருந்து ஒரு பிடிவாதமாக இருந்து அந்த திருமண வாழ்க்கையை நிறைய பேர் சரி பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த ஜாதகத்தில் எல்லாமே கிளியராக இண்டிகேட் ஆச்சு. நிறைய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கொண்டு போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், நீங்கள் தான் இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட, வேறு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணதே இல்லை. ரொம்ப திருமண வாழ்க்கை நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அந்த ஒய்ஃபோடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா நில்லுனா நில்லு, உட்காருன்னா உட்காருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இவங்க கூட நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா மேஷம், அவங்களோட லக்னம் பார்த்திங்கன்னா வேறையாக இருந்தது. அப்போ நம்ம சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஸ்டேஜில் யாராவது இருந்தால் இந்த மாதிரி வாழ முடியாது அப்படிங்கிறத நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணணும். அப்போ தான் அவர் சொன்னார், 10 வருஷமாக என் மனசுக்குள்ளே போட்டிருந்தது, யாராவது சொல்லுவாங்களான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒரு வெறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது மேடம், வாழ்க்கை ஒரு தடவை தான், வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற சகிப்புத்தன்மை. என்ன தான் கோவப்பட்டாலும் இந்த சகிப்புத்தன்மை யார்கிட்ட வரும்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் 100% நம்ம எழுதி கொடுத்துர்லாங்க. மேஷமா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நிச்சயமாக இவங்க திருமண வாழ்க்கையை காப்பாற்றிடுவாங்க. காதல்னு சொல்லுங்கள், இந்த மேஷத்தை பொறுத்தவரையும் எவ்வளோ பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஹோப்பு கொடுத்துட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வர முடியாது, எப்படி இப்படி பண்ணுறதே இந்த மாதிரி. இதுவே தொழில் இருக்கட்டுங்க, அவனை ஏமாற்றி நம்ம பிழைக்க முடியாது, வேண்டாம் அவனும் பிழைக்கட்டும் நம்மளும் பிழைக்கட்டும், இந்த மாதிரி யதார்த்தமான வார்த்தைகள், அது காதலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மேஷத்தை பொறுத்த வரையும் அடிச்சிக்கவே முடியாது. நம்ம பார்த்த ஜாதகத்தை கிளியராக சொன்னோம், இந்த டைம் பீரியட் வரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, அதுக்கப்புறம் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அவரும் சரின்னு கேட்டுட்டு போனார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் தான், ஒரு சொல்யூஷன் மாதிரி. எந்த விஷயம் எல்லாம் நம்ம பண்ணலாம், காதலா எந்த அளவுக்கு காதல், திருமணமா அது எந்த அளவுக்கு எந்த டைமில் பிரச்சனை வர்றதுக்கு காத்துட்ருக்கு, அது நல்ல பீரியட் எது வரை இருக்குது, ஒரு தொழிலா எந்த நேரத்தில் நம்ம பணம் அதிகமாக போடலாம், எந்த நேரத்தில் குறைச்சிக்கலாம், நமக்கு தொழில் சார்ந்த பாக்கியங்கள் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, நீங்கள் யார்,
இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. நம்ம இப்போ சொல்லக்கூடிய அனைத்து கோச்சார பலன்களும் 20 to 30% அதுவும் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே கிரகங்கள் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் பொருந்தும். தவிர்த்து மிச்ச நேரத்தில் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருந்தவே பொருந்தாது. நம்ம மறுபடியும் சொல்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணும். மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரை ராசிக்கு 11 பாதகம்னு சொல்கிறதா இல்லை லாபம்னு சொல்கிறதா அப்படிங்கிற கேள்விக்குறியில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். மேஷத்தை பொறுத்த வரையுமே பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராசியாதிபதியோடு சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து எல்லாமே ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. வேறு ஏதாவது இடத்துல இருந்துச்சுன்னா கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க மேஷம். அதனால் இது ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கும்பராசியில் அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 12 சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்த பார்க்குறார். ராசிக்கு 3 குரு, ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். இதனால என்ன பலன்கள்? ஃபர்ஸ்ட் புத்திசாலித்தனம். ராசியாதிபதி 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். புத்திசாலித்தனம் மேலோங்கும். எந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தின நேரத்தில் இந்த நேரமெல்லாம் இந்த விஷயம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. ராசியாதிபதி 5ஆம் அதிபதி சேரும்போது தொழில் சார்ந்து கடுமையாக போராடிட்டு இருக்கிறது. மேஷத்தில் சொல்ல காப்பாற்றுறதுக்கு போராடுவாங்க. அது எவ்வளவா இருக்கட்டுங்க, பணம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கட்டும், இந்த நேரத்தில் இதை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில் இதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள் இது மாதிரி ஹோப்பு கொடுத்து அதையை காக்கிறதுக்கு தொடர்ந்து போராடக்கூடிய ராசி. அப்போ நிறைய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஹோப் இருந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே இனி படிப்படியாக காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பெரும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, தொழில் சார்ந்த ஒரு யோகங்களும் சரி ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. புதிய தொழில் தொடங்குறதுக்கு இது கரெக்டான நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கரெக்டான நேரம். நம்ம கரெக்டான நேரம் சொல்கிறோம். நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1987 86 எல்லாம் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அங்கே மகரம் கும்பத்தோடு சம்மந்தப்படுவார். அப்போ அவங்களுக்குலாம் நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா எஸ் நெகட்டிவ். அதனால தான் பிறந்த கால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அதே போல் எனர்ஜெட்டிக்காக கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எத்தனை நாளாக என்னால் காதலில் சக்ஸஸ் பண்ண முடியல. நான் ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு எனக்கு விரும்புது, கிட்டத்தட்ட கல்யாணத்தோட முடிவில் வந்துட்டோம், வரலாமல் இருக்கோம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த நேரம் காதலிச்சுட்டு இருக்கவங்க, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கல்யாண பிராப்தம் அப்படிங்கிறது உண்டாகும். மேஷத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன், கல்யாணம் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டு பண்ணிக்கிறேன், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கை வேண்டான்னு தொடர்ந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சார்ந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். வெளியில் சிரிப்பு, மனசில் 1000 வலி வேதனைகளோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடியது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 சனியோடைய தாக்கம் இருக்கிறதுனால திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் கடைசி நேரத்தில் வரையும் நிச்சயித்து நிற்கக்கூடிய திருமணங்கள், பொருளாதாரத்தில் பாதிப்புனால அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல்யாணம் நடத்த முடியாமல் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய திட்டமிட்டு கல்யாணம் நிற்கிது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த 7 சனி காலத்தில் உங்களுக்கு கல்யாணத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துலையும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நான் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் ஏமாற்ற போகிறதில்ல, யாருக்கும் கெடுதல் நினைக்கவே இல்லை. அப்போது நீங்கள் சனீஸ்வர பகவானை பற்றி யோசிக்கிறது, கவலைப்படுறது தேவையே இல்லை. அதனால் இன்னியுமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் எடுத்துக்கோங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு, பாசிட்டிவ் ஹெல்த்துக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நெகட்டிவாக இருக்குது. வீட்டில் மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஏற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு ஈக்குவலாக போட்டியாளர்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ எதிரியை எதிர்த்து வெல்லக்கூடிய ஆற்றல், அதே மாதிரி மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு சரியான ஒரு விஷயத்த பண்ண போகிறதுனால வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே மேஷம் இனி வரக்கூடிய காலங்களில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இனியும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு மேஷத்தை பொறுத்தவரையும் காத்துட்ருக்கு. அது எல்லாமே உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பொறுத்தவரை நிச்சயமாக மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.